வாகர்தா இவ சம்ருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே யகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 7ஆம் நாள் 23/9/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரியராக அருகிலே உள்ள ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை வழிபாடுகள் செய்து இறையருளை எல்லாம் பெறுவதோடு இப்பொழுது இந்த பிதிர்களை வேண்டி மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பிதிர்களை வேண்டி விரத அனுஷ்டித்து சிரார்த்தம் செய்யப்படுகின்றதாகிய மகாலய பக்ஷ சிரார்த்தம் மகாலய சிரார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 6வது நாள் சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியிலே இந்த மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக பெற்றோர்களுக்காக மகாலய சிரார்த்தம் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறப்பு கபில சஷ்டி என்று போற்றப்படுவது. இவ்வாறு இந்த பிதிர்களுக்கு நாம் சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது வாழ்வில் நமக்கு உயர்வுகள் தருகின்ற வகையிலே இந்த பித்திருக்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்குமா? மறைந்தவர்களுடைய இந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து வைத்து மஞ்சள் நீரினாலை துடைத்து விபூதி சந்தனம் திலகமிட்டு மலர் மாலை சாத்தி தூப தீபங்கள் காட்டி படைகள் வைத்து பிரார்த்தனை செய்வது. அவ்வாறு செய்யப்படுகின்ற அந்த பிரார்த்தனைகளிலே இந்த பித்திர்களுக்கு வைக்கப்படுகின்ற படையல், அந்த படையல் வீட்டிலே சமைத்த உணவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இவ்வாறு அந்த உறவுகள் சேர்ந்து வீட்டிலே சுத்தமாக சமைத்த உணவுகளைத்தான் பித்திருக்களுக்கு படைக்க வேண்டும். நாம் கடையிலே வாங்கி சாப்பாட்டு கடையிலே அங்கே அதுக்குரிய ஏற்பாடை செய்து ஒழுங்குகளை செய்து வெளியிலிருந்து சாப்பாட்டை எடுத்து பிதிர்களுக்கு படைக்கக்கூடாது. நமக்கு உறவுகள் வந்திருக்கின்றவர்களுக்கு சாப்பாடு போடலாமே தவிர பித்திருக்களுக்கு படைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே சுத்தமாக உறவுகளினாலே தயாரித்து செய்யப்படுகின்ற அந்த சிரார்த்தம் மகாலய சிரார்த்தம். எப்போவுமே இந்த பிதிர்களுக்கு படையல் செய்யப்படுகின்ற பொழுது நாம் வெளியிலே யாரோ செய்த உணவு பதார்த்தங்களை படைக்கக்கூடாது. நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, அல்லது நம்முடைய தாத்தா, நம்முடைய மாமா என்று நாம் நினைத்து செய்யப்படுகின்ற பொழுது அதிலே அந்த உறவு, பாசம், அன்பு, கனிவு எல்லாம் கலந்திருக்குமா. எனவே இந்த உறவுகள் செய்த பதார்த்தங்களை, உணவு பதார்த்தங்களை, இந்த படையல்களைத்தான் பித்திருக்களுக்கு படைத்து பிரார்த்தனை செய்து முடிந்த வரையிலே ஏழைகளுக்கு உதவிகள் புரிகிறது. நம்மாலே முடிந்தால் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், அல்லது ஒரு 2 பேருக்கு அப்பா வயசிலே உள்ளவர்களுக்கு 2 வேஷ்டியை எடுத்து கொடுக்கலாம், அல்லது அம்மா வென்றால் அம்மா வயசிலே உள்ளவர்களுக்கு ஒரு சேலையை எடுத்து கொடுக்கலாம். இவ்வாறு நம்மால் முடிந்த தான தர்மங்களையும் செய்து ஆலயங்களிலே மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக இந்த கபில சஷ்டியில் இவ்வாறு சிராத்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் அது நம்முடைய மறைந்தவர்கள் இந்த பித்திருக்கள்
அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இந்த சஷ்டி திதியிலே மறைந்திருந்தால் அன்று செய்வது இன்னும் விசேஷம். அவரவர் மறைந்த இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்ற திதிகளிலே இந்த சிராத்தங்கள் தர்ப்பணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதிகப்படியான பலனெல்லாம் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த மகாலயபக்ஷம் தொடர்பாக நாம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களான் சந்து. சுபா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனிதர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாளை என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையிலும் நாங்கள் காணுகின்ற கனவுகளை நனவாக்க வேண்டுமென்ற அந்த ஆவலோடும் துடிப்போடும் நாங்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு வருங்காலம் என்கின்ற எண்ணம் எவ்வளவு ஆழமுள்ளதாகவும் எங்களுக்கு அது தேவையானதாகவும் அதை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பமும் அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் நிகழ்கால வாழ்வு எங்களுக்கு முக்கியமானதாகவும் ஈடுபாடு கொண்டதாகவும் அமைகின்றது. இந்த இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களுள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற பிரச்சனை, 4 பேர் கூடினால் அதிலே யார் பெரியவர், அல்லது ஒருவரை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகின்றோம் என்றால் அவருக்கு அடுத்தது யார், அவர் இருக்கின்ற அந்த ஆசனத்தை பிடிப்பது யார். வேலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது அமைப்புகள் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, ஒரு தலைவர் இருந்தால் அவருடைய பதவி காலம் செல்லுகின்ற பொழுது அடுத்தவர் அந்த பதவிக்கு தான் வர வேண்டும் என்று விரும்புவதும் ஆசிப்பதும் அதற்காக முயற்சிகள் எடுப்பதும் நல்லது, சரியானது. ஆனால் நாங்கள் குறுக்கு வழிகளிலே அந்த ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும், மற்றவர்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளி வைத்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது கவலைக்குரியதாகும். இங்கு இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த இயேசு எதிர்பார்த்த மெசியா அவருடைய அந்த ஆட்சி காலம், அதாவது காலம் நிறைவுறுகின்ற பொழுது அவர் ஆட்சியிலே அமர்கின்றார் என்று சொன்னால் அவர் ஒரு அரசனாக இருப்பார். அவர் இந்த மக்களை எல்லாம் இந்த ரோமானியர்களுடைய ஆட்சியிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து, எங்களுக்கென்று ஒரு தனி நாடை அமைப்போம், எங்களுக்கென்று இனத்துக்கென்று ஒரு தனி சமூகத்தை அமைப்பை அவர் தன்னுடைய தலைமத்துவத்தின் கீழ் கொண்டு வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே அவருடைய சீடர்கள் இருவர் தாங்கள் எதையோ கேட்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்க்கின்றார். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவர்களுடைய தாய் வந்து கேட்கின்றார், உம்முடைய ஆட்சியிலே நீர் வருகின்ற பொழுது என்னுடைய இரண்டு மக்களும் புதல்வர்களும் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் அமர வேண்டும் என்று. இது சாதாரணமாக ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆகும். நாளை என்பது விடுகின்ற பொழுது
நாங்கள் எங்களுக்குரிய அந்தஸ்தையும் பதவியையும் பட்டங்களையும் லாபங்களையும் அதிகரிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். நேற்றைய தினத்திலும் பார்க்க நாளைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது சால பொருத்தமானது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்களும் பருக முடியுமா என்று. நான் பெறுகின்ற திருமுழுக்கில் நீங்களும் கலந்து கொள்ள முடியுமா? அவர் எதை குறித்து சொன்னார் என்றால், தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னார். தான் செய்ய இருக்கின்ற தியாகத்தை குறித்து சொன்னார். தான் பட இருக்கின்ற பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதி எப்படிப்பட்டதாக இருக்கும், அழிவுக்குரியதல்ல, ஆக்கத்துக்குரியதான அந்த நாளைய தினம், அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்ன, நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும். அவருடைய அந்த குடிக்கின்ற கிண்ணம் என்பது அவருடைய இரத்தம் சிந்தி அவர் ஒரு கொலைகாரனாக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு அவர் அடிபணிந்தவராக இருக்கின்றார். அதனாலே இடது பக்கம் வலப்பக்கம் என்பது அவர் சொல்கின்றார், அது என்னுடையதல்ல, ஆனால் தந்தையினுடைய அமைப்பு. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லது, ஆனால் எனக்காக நீங்கள் தியாகம் புரிவீர்களா? அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளை என்கின்ற அந்த கனவுகள் எல்லாம் நல்லது. ஆனால் அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். தியாகங்களூடாக, நாங்கள் படுகின்ற வேதனைகளூடாக, கடின உழைப்பினூடாக, முயற்சிகளூடாக நாங்கள் எங்களுடைய மனதை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வைத்துக்கொள்வதனூடாக இந்த லட்சியங்களை அடைய முடியும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாளை என்கின்ற நல்லதொரு நாளுக்காக நாங்கள் காத்திருப்பது மட்டுமல்ல, நாங்கள் கனவுகள் காண்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், தியாகங்கள் புரிய வேண்டும். இத்தகைய வாழ்வுக்கு சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.